வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேயர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் சுவந்தா துசிகர், பியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். மாணவி வித்யாவின் படுகொலை வழக்கின் தொடர் விசாரணை ஆரம்பம். திடுக்கிடும் தகவல்களை மன்றில் சமர்ப்பித்தார் பதில் சட்டமா அதிபர். கிளிநொச்சி இரணைத்தீவு மக்களுடன் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் கலந்துரையாடல். அமைச்சரின் கருத்துக்கு மக்கள் எதிர்ப்பு. தமிழர்களின் கவனத்தை திசை திருப்பும் முயற்சி தொடர்பில் வடமாகாண முதல்வர் சந்தேகம். உமாயா திட்டத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் பண்டாரவளையில் எதிர்ப்பு நடவடிக்கை. ரயில் போக்குவரத்தும் பாதிப்பு. முறிகள் மோசடி தொடர்பில் நாம் 2 வருடங்களுக்கு முன்னர் அறிக்கையிட்டோம். அதற்கு தலைவர்கள் மந்தமாக பதில் வழங்கினர். அண்மையில் கணக்காய்வாளர் நாயகம் மற்றும் சட்டமா அதிபர் முன்வைத்த அறிக்கைகள் மற்றும் கருத்துக்கள் மூலம் அந்த தகவல்கள் உண்மை என்பது தெளிவானது. 2014ஆம் ஆண்டு பண்டாரவளை மகுலெல்ல கம்மெத் நிகழ்ச்சியின் பின்னர் உமாஓயா திட்டம் தொடர்பில் மக்கள் தெரிவித்த அதிருப்தி மற்றும் பிரச்சினைகள் குறித்து நாம் தொடர்ந்தும் செய்தி வெளியிட்டோம். எனினும் பொறுப்பு கூற வேண்டிய தலைவர்கள் மந்தமாகவே இதற்கு பதில் வழங்கினர். விடயம் தொடர்பில் விசேட நிபுணத்துவம் பெற்ற தரப்புடன் ஆழமாக கலந்துரையாடிய பின்னரே நாம் அது குறித்த செய்திகளை வெளியிடுகின்றோம். நாம் அன்று செய்தி வெளியிட்ட உமாஓயா திட்டத்தின் இன்றைய நிலைமையே இது. உமாஓயா திட்டம் மூலம் தொடர்ந்தும் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை என தெரிவித்து பண்டாரவளை நகரில் இன்று ஹர்த்தால் மற்றும் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. உமாஓயா அழிவு திட்டத்திற்கு எதிரான மக்கள் முன்னணி இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. இன்று காலை முதல் பண்டாரவளை நகரில் வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருந்ததுடன் பாடசாலைகளும் அரசு அலுவலகங்களும் மூடப்பட்டிருந்தன. அதன் பின்னர் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தனர். உமாஓயா திட்டத்தின் மூலம் பாதிக்கப்பட்டுள்ள பண்டாரவளை மற்றும் அதனை அண்மித்த 42 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். காலை 9 மணிக்கு பண்டாரவளை சந்தையிலும் எடம்பிட்டிய வீதியிலும் பேரணியாக வந்த மக்கள் நகர மத்தியில் ஒன்று கூடினர். நகர மத்திக்கு வந்த மக்கள் மத்தியில் உரையாற்றுவதற்கு மக்கள் விடுதலை முன்னணி நோவா மாகாண உறுப்பினர் சமந்த வித்யாரத்ன தயாரான போது அங்கு வந்த சிலர் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறியும் அங்கிருந்தார். போலீசார் தலையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை கலைப்பதற்கு முயற்சி செய்தனர்.
வியாபாரிகள், வர்த்தகர்கள், விவசாயிகள் என பல்வேறுபட்ட சமூகத்தினர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் 3000க்கும் மேற்பட்ட வாவிகள், கிணறு, பீலிகள் முற்று முழுதாக வறண்டு போயுள்ளன. 1000க்கும் மேற்பட்ட வீடுகள், பள்ளிகள், பாஞ்சாலைகள், கோவில்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. எழுந்து செல்வதற்காக நாம் இங்கு வரவில்லை. உண்பதற்கு உணவையும் பருகுவதற்கு நீரையும் எடுத்துக்கொண்டே நாம் இங்கு வந்தோம். தற்போது 7037 வீடுகளில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. அத்துடன் விகாரைகள், பள்ளிவாசல்கள், கோவில்கள் மற்றும் பாடசாலைகள் அழிவடைகின்றன. 3112 குளங்கள் அழிவடைந்து செல்கின்றன. தற்போதாவது நிர்வாகிகள் இதனை செவிமடுக்க வேண்டும், இதற்கு பதில் வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் நடவடிக்கை எடுப்போம். இந்த மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் தொடர்பில் நாம் அன்று கூறினோம். அதனை எவரும் கேட்கவில்லை. நாம் இந்த இடத்தில் இருந்து எழுந்து செல்வதில்லை. அதனால் தயவு செய்து இதற்கு ஒரு தீர்வை வழங்குங்கள். இங்கு உள்ள எவரும் உமாஓயா திட்டத்தை வேண்டாம் என்று கூறவில்லை. இந்த திட்டம் மூலம் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்றே கூறுகின்றோம். இந்த பிரச்சினைக்கு உரிய தீர்வு வழங்கப்பட வேண்டும். இதேவேளை இன்று முற்பகல் கொழும்பில் இருந்து பதுளை நோக்கி பயணித்த ரயிலை பண்டரவள்ளி ரயில் நிலையத்துக்கு அருகில் மறித்து மக்கள் எதிர்ப்பு வெளியிட்டனர். பின்னர் ஊபா மாகாண ஆளுநரின் செயலாளர் அவ்விடத்துக்கு வந்து பிரச்சினை தொடர்பில் எதிர்வரும் 30ஆம் தேதி ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவதாக வழங்கப்பட்ட உறுதிமொழியை அடுத்து மக்கள் கலைந்து சென்றனர். අපේ සටන ඉවරයි දැන් අපිට ජනාධිපතිතුමාගෙන් ලියුමක් කරලා තියෙනවා සාකච්ඡාවකට 30 වෙනිදා ඒ නිසා අපේ මේ උදේ ඉඳලා මේ දක්වා කරපු කාර්යභාරය යම් තැනකට ගෙනල්ලා තියෙනවා. மாவட்டத்தை சேர்ந்த ஒருவன் என்ற வகையில் அதனை கண்டவுடன் உண்மையில் அதிர்ச்சி அடைகிறேன். இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தினால் $541 மில்லியன் இல்லாமல் போகும். இது நாம் கொண்டு வந்த திட்டம் அல்ல. இதனுடன் எனக்கு தொடர்பு இல்லை என்பதை நான் மீண்டும் கூறுகிறேன். நோர்வேயின் நிறுவனம் ஒன்றுக்கும் அழைப்பு விடுத்துள்ளோம். விசேட நிபுணர்களை அழைத்து வந்து சீலின் பண்ண வேண்டும். அரசாங்கத்தினால் இந்த விடயங்கள் இடம்பெறாவிடின் அரசாங்கத்திற்கு எதிராக நிற்பதற்கு நான் தயார் என்பதை கூற விரும்புகிறேன். எனினும் அரசாங்கம் இதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறது என்பது எனக்கு நன்கு தெரியும். ஜனாதிபதியும் பிரதமரும் 3 தடவைகள் என்னை அழைத்து கருத்துக்களை கேட்டறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஊடக சந்திப்பின் போது அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவுக்கு வந்த தொலைபேசி அழைப்பொன்று தொடர்பிலும் அவர் கருத்து தெரிவித்தார். ஜெயசூரிய தற்போது ஜனாதிபதி பேசினார். மற்றைய பக்கம் நான் சமிந்தவுடன் பேசினேன். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வருமாறு ஜனாதிபதி கூறியுள்ளார். ජනාධිපතිතුමා එන්න කියලා දුන්නා. මම ෆැක්ස් එකක් දානවා. දැන් ෆැක්ස් නම්බරයක් මම ඉල්ලගත්තා. දැන් මම බෝධිපාලගේ උමාව මේකට දැන් මම ගහනවා ෆැක්ස් එක. හරි මේ මාධ්‍ය සාකච්ඡාව අතරතුරේ ஊடக சந்திப்பு இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது ஜனாதிபதியை தொடர்பு கொள்ள முடிந்தது. මේ මාධ්‍ය සාකච්ඡාව අවසන් වීමේ අවස්ථාවේදීම සම්බන්ධ කිරීමට හැකියාවක් ලැබුණා. බලමු කොහොමද ඉස්මක් කරගන්න. இது தொடர்பில் அமைச்சர்களான மஹிந்த அமரவீர, சம்பிக ரணவக்க மற்றும் விஜித் விஜயமுனி சொய்சா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மக்கள் அதிகம் வாழும் பகுதிகளின் ஊடாகவே இந்த திட்டம் இடம்பெறுகிறது. இதனை ஆரம்பிக்க முன்னர் இது குறித்து கலந்துரையாடி இருக்க வேண்டும். இதற்காக பாரிய கடன் பெறப்பட்டுள்ளது. அதனை மீள செலுத்த வேண்டும். இவ்வாறான பிரச்சினைகளில் சிக்கியுள்ளோம். எனினும் மக்களுடன் கலந்துரையாடி சரியான முறையில் இதனை முன்னெடுப்போம் என்பதே அமைச்சரவையின் நிலைப்பாடு. அதற்காக நாம் இந்த அமைச்சர்களை நியமித்துள்ளோம். கிளிநொச்சி இரணைத்தீவு மக்களின் மீள்குடியேற்றம் தொடர்பில் இன்று ஆராயப்பட்டது. கடற்படையின் கட்டுப்பாட்டில் உள்ள இரணைத்தீவு தொடர்பில் ஆராய்வதற்காக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் உள்ளிட்ட சிலர் இன்று அங்கு சென்றிருந்தனர். பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன, ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் இன்று கிளிநொச்சிக்கு சென்றிருந்தனர். கடந்த மாதம் முதல் இரணைத்தீவில் தொடர் கவனஈர்ப்பில் ஈடுபட்டுள்ள இரணைத்தீவு மக்களுடன் இவர்கள் கலந்துரையாடினர். பூர்வீக நிலம் எமக்கு வேண்டும். நாங்கள் பிறந்த மண் எமக்கு வேண்டும். நாங்கள் வளர்ந்த மண் எமக்கு வேண்டும். எங்களுடைய இந்த வாழ்வாதாரம் பெருக வேண்டும் என்றா எங்கட மண்ணில கொண்டு போய் எங்களை இருத்துங்கோ. இவ்வளவு நூற்றுக்கணக்கான மக்கள் நாங்கள் ஏன் உடல் சூழ்ந்து நிற்கிறோம். கடந்த 2 வருடங்களில் நாம் வடக்கு கிழக்கில் 3000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பை விடுவித்துள்ளோம். தேசிய பாதுகாப்புக்கு மிகவும் அவசியமான சில இடங்கள் உள்ளன. அவ்வாறான இடங்களை விடுவிக்க முடியாத பட்சத்தில் மாற்று காணி ஒன்றை வழங்குவதற்கு கொள்கை ரீதியாக தீர்மானித்தோம். ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் ஏனைய அமைச்சர்களுடன் கலந்துரையாடி உங்களுக்கு பொருத்தமான தீர்வை வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். இரணைத்தீவில் மீன்பிடி நடவடிக்கைக்கு தடை ஏற்படுவதற்கு நாம் இடமளிக்கப் போவதில்லை. இரணைத்தீவு என்பது நாட்டின் பாதுகாப்புக்கு அவசியமான ஒரு பகுதியாகும். அதனால் அந்த முகாம் அங்கு இருக்க வேண்டும். அந்த பகுதி
பகுதியூடாகவே போதைப் பொருள் கடத்தப்படுவதை அவதானிக்க முடியும். அதற்கான நடவடிக்கைகளை இந்த கடற்படை முகாமிலிருந்து முன்னெடுக்க வேண்டியுள்ளது. பாதுகாப்பு அமைச்சரின் இந்த கருத்திற்கு இரணைத்தீவு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதுவரைக்குமாக எங்களுடைய இரணைத்தீவு பூர்வீக நிலத்தில் தஞ்சாவூர் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விசாரணையோ பொடிமானமோ எதுவும் இடம்பெறவில்லை. உங்களுடைய மனதில் உங்களுடைய மனதில் இருக்கின்றது இரணைத்தீவு ஒரு தஞ்சாவூர் சம்பந்தப்பட்ட பிரதேசமாக உங்களுடைய ஆள் மனதில் ஜனாதிபதியுடைய மனதிலும் கூட பிரதமர் மனதில் கூட இவ்வாறான விடயங்கள் இருக்கிறது. எங்களுடைய ஆதங்கத்தை ஏற்படுத்துகின்றது. தஞ்சாவூர் சம்பந்தப்படுத்தி எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பொருத்தமான அந்த நிலத்தை எங்களுக்கு தராமல் மறுப்பது ஒரு சாத்தியமற்றது. பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் நீங்கள் முடிவெடுத்தால் எங்களுக்கு இந்த நிலத்தை பெற்றுத்தர முடியும். நீங்கள் போய் ஜனாதிபதியிடம் கலைத்து முடிவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாதுகாப்புக்கு கடற்படை சுற்றி வர இருந்தாலும் எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் எங்களுக்கு தேவை எங்களுடைய நிலத்தில் நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும். இதுவரைக்கும் தஞ்சாவூர் சம்பந்தப்பட்ட எந்த விசாரணையோ போலீஸ் ரிப்போர்ட்டோ ஒன்றுமே இல்லை என்பதை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். போலீஸ் ரிப்போர்ட் கூட ஒன்று கூட ஏனைய போதைப் பொருள் சம்பந்தமான இதுவரையில் பதிவு செய்யப்படவில்லை என்பதை பணிவாக தெரிவித்துக் கொள்வோம். கஞ்சாவை தடை செய்வதற்கு இரணைத்தீவு அவசியம் என அமைச்சர் கூறினார். அங்கிருந்து வெளியேறுவதற்கு கடற்படையினருக்கு விருப்பமில்லை. அதனாலேயே அரசாங்கத்திற்கு இவ்வாறான விடயத்தை கூறியுள்ளனர். நீங்கள் கூறிய விடயத்தை நாம் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்த 10 வருடங்களில் அங்கு உருவாக உள்ள மீன்வளத்தை பயன்படுத்துவதற்கு கடற்படையினர் எண்ணுகின்றனர். கடற்படை முகாமில் இருந்து அவர்களின் கடமைகளை நிறைவேற்ற முடியும். மக்கள் வேறு கடற்படை வேறு என கடற்படையினரை காண்பிக்கின்றனர். நாம் அல்ல, கடற்படையினருடன் இருப்போம் என்றே நாம் கூறுகின்றோம். எம்முடன் இணைந்து செயற்பட முடியாது என கடற்படையினரை கூறுகின்றனர். இந்த பிரச்சனையை இழுத்தடிப்பது யார்? இன்றைய நாள் நீங்கள் கூறியிருக்கின்ற முடிவு மிக வேதனையை தருகின்றது. இன்று நாங்கள் அவ்வாறு எதிர்பார்த்திருக்கவில்லை. நாட்டின் ஜனாதிபதியே பாதுகாப்பு அமைச்சர். ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் கடற்படை தளபதியுடன் கலந்துரையாடியே தீர்மானம் எடுக்க முடியும். என்னால் தனிச்சையாக தீர்மானம் எடுக்க முடியாது. எனக்கு 2 வார கால அவகாசம் தாருங்கள். அதற்குள் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் கடற்படை தளபதியுடன் கலந்துரையாடி விரைவில் தீர்வொன்றை பெற்றுத் தருவேன். என்னுடைய எழுத்து மூலமான கடிதத்தை நான் அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுத்திருந்தேன். இவர்களுக்கு நீங்கள் நிரந்தரமாக அங்கே மீள் குடியேற்றம் செய்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை ஆரம்பிப்பதற்கு எங்களுக்கு அதற்கான ஆவணம் செய்து தரும்படி, அதற்காக எங்களுடைய கௌரவ பிரதமர் அவர்கள் கூறியிருந்தார். இன்று எங்களுடைய நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு காரணமாக அங்கே ராடர் பூட்டப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் உடனடி முடிவு எடுக்க முடியாது. இது பேசி நாங்கள் நேவி கமாண்டரை கூட்டி வந்து அதேபோல் அதுக்குரிய அதிகாரிகளோட கூடி நாங்கள் அதற்கான தீர்வை வழங்குவோம் என்று சிறு தீவையும் இரணைத்தீவையும் ரிலீஸ் பண்ணியிருப்பதாக கூறியிருந்தார்கள். ஆனால் அப்படி இல்லை. அவர்கள் சிறு தீவைத்தான் அவர்கள் மீனவ குடும்பம் சென்று வருகின்றார்கள். அந்த இரணைத்தீவுக்கு செல்ல இந்த மீனவ குடும்பங்கள் இன்று மட்டுக்கும் இரணைத்தீவுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. அவர்கள் சிறு இரணைத்தீவுக்கு தான் சென்று வருகின்றார்கள். இரணைத்தீவு மக்களுடனான கலந்துரையாடலின் பின்னர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். கேப்பாப்பிளவிலும் விமானப்படை தளபதி, ராணுவ தளபதியுடன் கலந்துரையாடி விரைவில் தீர்வு வழங்குவோம். ඉරණතිවූ දූපත ජාතික ආරක්ෂාවට තාමත් අවශ්‍යයි. මොකද ඇත්තෙන්ම මුහුද තීර දිහා බැලුවොත් தேசிய பாதுகாப்புக்கு இரணைத்தீவு மிகவும் அவசியமாகும். இந்தியா, பாகிஸ்தானிலிருந்து அதிகளவிலான போதைப் பொருள் இந்த கடற்பரப்பினூடாகவே கடத்தப்படுகிறது. இங்கிருந்தே கடற்படையினர் அனைத்தையும் கண்காணிக்கின்றனர். இந்தியாவிலிருந்து அனாவசியமாக வரும் படகுகளை அவதானித்து அது குறித்து செயற்படுவதும் இங்கிருந்தேயாகும். இதன் காரணமாகவே இந்த தீவு தேசிய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அத்தகைய சட்டவிரோத செயற்பாடுகளை தடுப்பதே இந்த ரேடார் கட்டமைப்பின் நோக்கமாகும். இந்தியாவுடனும் கலந்துரையாடி கடற்படையினருக்கு தேவையான வகையில் செயற்படுகின்றோம். வடமாகாண சபையின் அனைத்து அமைச்சர்கள், அமைச்சுக்கள், திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களில் ஊழல் மோசடி தொடர்பில் விசாரிக்கப்பட வேண்டும் என சபையின் உறுப்பினர் அரியக்குட்டி பரஞ்சோதி கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த பிரேரணையை சபையின் அடுத்த அமர்வில் முன்வைக்க உள்ளதாக அரியக்குட்டி பரஞ்சோதி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார்.
வடமாகாண சபை உறுப்பினர் அரியக்குடி பரஞ்சோதி அவைத் தலைவர் CVK சிவஞானத்துக்கு பிரேரணையொன்றை அனுப்பி வைத்துள்ளார். வடமாகாண சபையின் அனைத்து அமைச்சர்கள், அமைச்சுக்கள் மற்றும் திணைக்களங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல், மோசடி மற்றும் முறைகேடுகள் தொடர்பில் விசாரிக்கப்பட வேண்டும் என இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த விசாரணைகளுக்காகவும் அது குறித்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காகவும் தெரிவுக்குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் எனவும் மாகாண சபை உறுப்பினர் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சருக்கும் கூட்டமைப்பின் தலைவருக்கும் இடையில் சுதந்திரமானதும் சட்டப்பூர்வமானதுமான விசாரணை நடத்தப்படலாம் என்ற இணக்கப்பாடு எட்டப்பட்டிருப்பதால் இந்த கோரிக்கையை முன்வைப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வடமாகாண சபையின் அமைச்சர்கள் தொடர்பாக மாகாண சபையை விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என 2016 தான் வலியுறுத்தியதாகவும் அரியக்குடி பரஞ்சோதி குறிப்பிட்டுள்ளார். தமிழர்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காகவே வடமாகாண சபையை குழப்ப முயற்சிக்கின்றார்களோ என்ற சந்தேகம் எழுவதாக வடக்கு முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். வடமாகாண சபையில் இடம்பெறும் விடயங்களுக்கும் தெற்கு அரசியலுக்கும் இடையிலான தொடர்பு குறித்து முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் விடுத்துள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளார். வடமாகாண சபையையும் அதன் செயற்பாடுகளையும் திட்டமிட்ட வகையில் குழப்புவதன் மூலம் தமிழ் மக்களின் கவனத்தினை திசை திருப்புவதற்கு அரசாங்கமும் அவர்களோடு சேர்ந்து இயங்கும் தமிழ் அரசியல்வாதிகளும் முனைந்து வருகின்றார்களோ என்று எண்ண வேண்டியுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு திருத்தத்தினூடாக தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வை பெற்றுத்தர வேண்டிய அரசாங்கம் அதனை செய்யாது காலத்தினை இழுத்தடிப்பதாக CV விக்னேஸ்வரன் குற்றம் சாட்டியுள்ளார். உத்தேச அரசியல் அமைப்பில் தமிழர் தரப்பிற்கு அதிகாரங்களை முழுமையாக பகிர்ந்தளிக்காத விதத்தில் மாற்றங்களை உள்ளடக்கும் செயற்பாட்டிலும் ஈடுபட்டு வருவதாக இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சமஷ்டி அடிப்படையிலான ஆட்சி அதிகாரம், வடக்கு கிழக்கு இணைப்பு, நிதி உள்ளிட்ட பல்வேறு ஆக்கப்பூர்வமான அதிகார பகிர்வினை தமிழர் தரப்பு எதிர்பார்த்துள்ளதாகவும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் அவற்றினை வழங்காது ஒரு அரைக்கூறை தீர்வினை திணிப்பதற்கு அரசு தரப்பு முயன்று வருவதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். சில தமிழ் தரப்பு அரசியல்வாதிகள் அரசின் இந்த போக்கிற்கு ஆதரவு அளித்து வருவதுடன் மக்களுக்கு இது தொடர்பிலான விடயங்களை தெளிவுபடுத்தாது மூடி மறைப்பதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. 13வது திருத்தச் சட்டத்திற்கு மேல் எதனையும் தமிழ் மக்கள் எதிர்பார்க்க முடியாது என்று சிலர் கூறி வருவது சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்துவதாகவும் CV விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். குழப்பங்களை உருவாக்கி தமிழ் மக்களையும் தமிழ் அரசியல் செயற்பாட்டாளர்களையும் தமது கவனத்தினையும் திசை திருப்ப அரசும் அவர்களுக்கு சார்பான சில தமிழ் அரசியல்வாதிகளும் முயன்று வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன் ஒரு அங்கமாக வடமாகாண சபையின் உறுப்பினர்கள் சிலரை பயன்படுத்தி வடமாகாண சபையில் தொடர்ச்சியான குழப்பம் உருவாக்கப்படுவதாகவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உத்தேச அரசியலமைப்பு மாற்றம் தொடர்பில் இடம்பெறும் விடயங்கள் குறித்து மக்கள் கவனம் செலுத்துதல் அவசியமானது எனவும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் உட்பட அந்த 4 கட்சிகளுடைய தலைவர்களும் ஒன்றாக கூடி ஒரு சுமூகமான முடிவு எடுத்து செயற்பட வேண்டும் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதிலே ஒரு விட்டுக் கொடுப்புகள், பிரச்சனைகளை தீர்க்கின்ற தன்மைகள் இருக்க வேண்டும். அந்த குழுவிலே இருக்கக்கூடிய 15 பேரையும் புறந்தள்ள வேண்டும் என்ற அல்ல, அவர்களுடைய கோரிக்கைகளும் உள்வாங்கப்பட வேண்டும். இலங்கை தமிழரசு கட்சி ஒரு சிபாரிசை செய்கின்றதென்றால் அந்த சிபாரிசை பரிசீலிக்க வேண்டியது ஒரு கௌரவ முதலமைச்சரதும் எல்லோருடைய கடமை. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சிபாரிசாக கௌரவ ஆனோல்ட் அவர்களை தெரிவு செய்து அவர்கள் அதை சிபாரிசு செய்திருக்கிறார்கள். சுவிட்சர்லாந்தில் உள்ள நிறுவனம் ஒன்றுக்கு காணொலியை விற்பனை செய்வதற்காக புங்குடுதீவு மாணவி வித்யா கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாக பதில் சட்டமா அதிபர் தப்புலடி லிவேரா இன்று அறிவித்துள்ளார். யாழ் மேல் நீதிமன்றத்தில் இன்று ஆரம்பமான டயலட் பார் விசாரணைகளின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேல் நீதிமன்ற நீதிபதிகளான மாணிக்கவாசகர் இளஞ்செழியன், அன்னலிங்கம் பிரேம்சங்கர் ஆகியோருடன் பாலேந்திரன் சசிமகேந்திரன் தலைமையில் வித்யா படுகொலை வழக்கின் விசாரணை இன்று ஆரம்பமானது.
விசேட வழக்கு தொடுநரான சட்டமாதிபர் திணைக்களத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் குமாரரட்னம் மற்றும் யாழ் மேல் நீதிமன்ற அரசு தரப்பு சட்டத்தரணி நிஷாந்த் நாகரட்னம், மன்னார் மேல் நீதிமன்ற சட்டவாதி ஷக்கீப் இஸ்மாயில், அரசு சட்டத்தரணி லக்ஷி டி சில்வா மற்றும் வவுனியா மேல் நீதிமன்ற அரசு சட்டத்தரணி மாதினி விக்னேஸ்வரன் ஆகியோர் இந்த வழக்கில் ஆஜராகினர். சந்தேக நபர்களுக்கு எதிரான திருத்தப்பட்ட 41 குற்றச்சாட்டுகளும் இன்று பகிரங்க நீதிமன்றத்தில் மீண்டும் வாசிக்கப்பட்டது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் குற்றவாளியா சுற்றவாளியா என நீதிபதிகள் வினவிய போது 9 சந்தேக நபர்களும் தாம் சுற்றவாளிகள் என கூறியுள்ளனர். வழக்கின் 5வது சந்தேக நபர் மீது சுமத்தப்பட்டுள்ள 41 குற்றச்சாட்டுகளையும் ட்ரையல் அட் பார் முறையில் விசாரிக்க முடியாது என அவர் சார்பில் வடமாகாண கல்வி அமைச்சராக க சர்வேஸ்வரனும் புனர்வாழ்வு மகளிர் விவகார அமைச்சராக அனந்தி சசிதரனும் 3 மாதங்களுக்கு தற்காலிகமாக நாளை பதவியேற்க உள்ளனர். இன்று மாலை ஊடகர்களை சந்தித்த போது முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஊடகர் சந்திப்பு தொடர்பிலான விரிவான தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். சுவிட்சர்லாந்தில் உள்ள நிறுவனம் ஒன்றுக்கு காணொலியை விற்பனை செய்வதற்காக புங்குடுதீவு மாணவி வித்யா கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாக பதில் சட்டமா அதிபர் தப்லடி லிவேரா இன்று அறிவித்துள்ளார். யாழ் மேல் நீதிமன்றத்தில் இன்று ஆரம்பமான ட்ரையல் பார் விசாரணைகளின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேல் நீதிமன்ற நீதிபதிகளான மாணிக்க வாசகர் இளஞ்செழியன், அன்னலிங்கம் பிரேம்சங்கர் ஆகியோருடன் பாலேந்திரன் சசி மகேந்திரன் தலைமையில் வித்யா படுகொலை வழக்கின் விசாரணை இன்று ஆரம்பமானது. விசேட வழக்கு தொடுநரான சட்டமாதிபர் திணைக்களத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் குமாரரட்னம் மற்றும் யாழ் மேல் நீதிமன்ற அரசு தரப்பு சட்டத்தரணி நிஷாந்த் நாகரட்னம், மன்னார் மேல் நீதிமன்ற சட்டவாதி ஷக்கீப் இஸ்மாயில், அரசு சட்டத்தரணி லக்ஷி டி சில்வா மற்றும் வவுனியா மேல் நீதிமன்ற அரசு சட்டத்தரணி மாதினி விக்னேஸ்வரன் ஆகியோர் இந்த வழக்கில் ஆஜராகினர். சந்தேக நபர்களுக்கு எதிரான திருத்தப்பட்ட 41 குற்றச்சாட்டுகளும் இன்று பகிரங்க நீதிமன்றத்தில் மீண்டும் வாசிக்கப்பட்டது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் குற்றவாளியா சுற்றவாளியா என நீதிபதிகள் வினவிய போது 9 சந்தேக நபர்களும் தாம் சுற்றவாளிகள் என கூறியுள்ளனர். வழக்கின் 5வது சந்தேக நபர் மீது சுமத்தப்பட்டுள்ள 41 குற்றச்சாட்டுகளையும் ட்ரையல் அட் பார் முறையில் விசாரிக்க முடியாது என அவர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு கடும் ஆட்சேபனை தெரிவித்த பதில் சட்டமா அதிபர் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரிப்பதற்கான சட்ட ஏற்பாடுகள் ட்ரையல் அட் பாருக்கு உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று நீதிமன்றத்தில் ஆஜரான பதில் சட்டமா அதிபர் இந்த கொலையின் முக்கிய சூத்திரதாரி சுவிஸ்குமார் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாணவி வித்யாவை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தும் காட்சிகளை நேரடியாக பதிவு செய்து சர்வதேச நாடுகளில் விற்பனை செய்யும் நோக்கத்துடன் அவர் சுவிஸிலிருந்து இலங்கைக்கு வந்துள்ளதாகவும் பதில் சட்டமாதிபர் கூறியுள்ளார். இதற்காக சுவிட்சர்லாந்தில் உள்ள ஒரு நிறுவனத்துடன் அவர் ஒப்பந்தம் செய்திருந்ததாக யாழ் மேல் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தெற்காசியாவில் உள்ள சிறுவயது பெண்ணொருவரை பாலியல் வன்புணர்வு மூலம் ஆபாச படம் எடுத்து சர்வதேச சந்தையில் விற்பனை செய்யும் ஒப்பந்தத்தை 9வது எதிரி சுவிஸ்குமார் மேற்கொண்டிருந்த நிலையில் துரதிருஷ்டவசமாக இந்த பாடசாலை மாணவி வித்யா கொடுமையான மிருகத்தனமாக பாலியல் வல்லுறவு மூலம் கொலை செய்யப்பட்டமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் 9 சந்தேக நபர்களும் மாணவி வித்யாவை கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தியதாகவும் அவர்களே மாணவியை கொலை செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேசத்துடன் இணைந்து காட்டு மிராண்டித்தனமாக இந்த கொடூரம் இழைக்கப்பட்டதாகவும் நாட்டிற்கு கலங்கம் விளைவிக்கும் வகையில் இந்த சம்பவம் இடம்பெற்றதை கூறுவதில் தமக்கு தயக்கமில்லை எனவும் பதில் சட்டமா அதிபர் தெரிவித்துள்ளார். சதித்திட்டத்துடனான ஆட்கடத்தல், சதித்திட்டத்துடனான கூட்டு பாலியல் வல்லுறவு, சதித்திட்டத்துடனான கொலை என்பவற்றை புரிந்த முக்கிய சூத்திரதாரிகளான 2ஆம், 3ஆம், 5ஆம் மற்றும் 6ஆம் இலக்க எதிரிகள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த 4வரும் குற்றம் புரிவதற்கு ஏனைய எதிரிகள் குற்ற உடந்தைகளாக காணப்பட்டதாகவும் பதில் சட்டமா அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விடயங்களுக்கான ஆதாரம் சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் இருப்பதாகவும் விசாரணைகளின் போது அவற்றை சமர்ப்பிப்பதாகவும் பதில் சட்டமா அதிபர் குறிப்பிட்டுள்ளார். வித்யா பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னர் அவரின் கழுத்தை எதிரிகள் திருகி கொலை செய்தமை பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. மாணவியின் தலையின் பின்புறத்திலும் உடலின் பல பாகங்களிலும் பலத்த காயங்கள் இருந்ததை சட்ட வைத்திய அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளதாக பதில் சட்டமாதிபர் தெரிவித்துள்ளார். மாணவி வித்யாவை ஒவ்வொரு சந்தேக நபரும் பல தடவைகள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியமை பரிசோதனைகளில் கண்டறியப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். மாணவியின் பெண்குறியின் உட்புறமும் வெளிப்புறமும் மிகவும் மோசமாக சிதைவடைந்திருந்ததாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
துஷ்பிரயோக சம்பவம் இடம்பெற்ற போது 5ஆம் 6ஆம் சந்தேக நபர்கள் தொடர்ச்சியாக கையடக்க தொலைபேசியில் அதனை பதிவு செய்து 2 காணொளிகளையும் இணைத்து முழுமையான காணொலியொன்றை தயாரித்துள்ளதாக பதில் சட்டமா அதிபர் தெரிவித்துள்ளார். இந்த காணொளி ஏற்கனவே ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்ட சுவிஸ் நிறுவனத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்ததும் தெரியவந்துள்ளது. துஷ்பிரயோக சம்பவம் ஒளிப்பதிவு செய்யப்பட்டமைக்கான ஆதாரத்தை மன்றில் சமர்ப்பிக்க முடியும் எனவும் பதில் சட்டமா அதிபர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் புலன் விசாரணையில் ஈடுபட்டிருந்த அதிகாரி ஒருவருக்கு சிறைச்சாலையில் இருந்த சுவிஸ் குமார் 20 மில்லியன் ரூபாவை லஞ்சமாக கொடுப்பதற்கு முயற்சித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கான ஆதாரமும் தம்மிடம் உள்ளதாக பதில் சட்டமா அதிபர் யாழ் மேல் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அது தொடர்பான வழக்கு பெரிதொரு வழக்காக பதிவு செய்யப்படும் என்பதையும் பதில் சட்டமா அதிபர் அறிவித்தார். சம்பவம் இடம்பெற்றதன் பின்னர் சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களை சிலர் பாதுகாக்க முயற்சித்து வந்ததாகவும் பாதுகாக்க முயன்றவர்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பதில் சட்டமா அதிபர் இதன்போது சுட்டிக்காட்டினார். இன்று நண்பகல் விசாரணை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட போது சுமார் 4 மணித்தியாலங்கள் வித்யாவின் தாயாரான சிவலோகநாதன் சரஸ்வதி கண்ணீர் மல்க சாட்சியம் அளித்துள்ளார். மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் படுகொலை வழக்கின் மேலும் பல முக்கிய தகவல்களை இன்றிரவு 10:45 ஒளிபரப்பாகும் எமது பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். பிரமுகர் கொலை முயற்சிக்கு சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் தாக்கப்பட்டதாக கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தாக்கப்பட்டதாக கூறப்படும் சந்தேக நபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் இந்த விடயத்தை அறிவித்துள்ளார். இதற்கமைய குறித்த சந்தேக நபரை சட்ட வைத்திய அதிகாரியின் பரிசோதனைக்கு உட்படுத்தி அறிக்கை பெற்றுக் கொள்ளுமாறு கிளிநொச்சி நீதவான் ஏ ஆனந்தராஜா உத்தரவு பிறப்பித்துள்ளார். தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் தினத்தில் அனுராதபுரம் சிறைச்சாலையில் கடமையில் இருந்த உத்தியோகத்தர்கள் தொடர்பிலான விவரத்தை அடுத்த வழக்கு விசாரணையின் போது சமர்ப்பிக்குமாறும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை சந்தேக நபர்கள் 5 அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கும் கிளிநொச்சி நீதவான் இன்று அனுமதி வழங்கியுள்ளார். இந்த வழக்கு மீண்டும் அடுத்த மாதம் 12ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. கௌரவ கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தின் கட்டளைக்கமைய விளக்கமறியல் வைக்கப்பட்டு அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் கடுமையாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார். கிளிநொச்சி மாவட்டத்தின் நியாயிக்க எல்லைகள் எந்த ஒரு சிறைச்சாலைகளும் காணப்படவில்லை. அதனால் அந்த காரணத்துக்காகத்தான் வவுனியா சிறைச்சாலையில் தடுப்பு விளக்கமறியல் சாலையிலும் அனுராதபுரம் சிறைச்சாலையிலும் குறித்த கைதிகள் தடுத்து வைக்கப்படுகிறார்கள். ஆகவே எங்கள் உரிய அதிகாரிகளிடம் நாங்கள் முன்வைக்க இருக்கின்ற வேண்டுகோள் என்னவெனில் குறித்த கௌரவ கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்துக்கு நியாயாதிக்கத்துக்கு உட்பட்ட ஒரு இடத்தில் ஒரு சிறைச்சாலையை அமைக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை நாங்கள் எதிர்காலத்தில் முன்வைக்க இருக்கிறோம். அவை அடிச்சவே அங்க வச்சு அடிச்செல்லாம் முறிஞ்சு காலை நடக்கலாம் கிடாச்சியோட வாங்க நாங்க என்ன செய்யலாம்? நாங்க வாட்டோடு அந்த பிள்ளைய இப்படி செய்ய நாங்க என்ன செய்யலாம் சொல்லுங்க. அந்த பிள்ளைக்கும் பெருத்தம் எனக்கும் கேன்சர் வந்தவன் அங்கே சென்னு அடிச்சதுன்னு சொல்லுவோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரை சுமந்திரனை கொலை செய்வதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளான குறித்த 5 கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வீரர்களுடன் தனிப்பட்ட பிரச்சினைகள் எதுவும் இல்லை என விளையாட்டுத்துறை அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர கூறுகின்றார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். என்னுடைய ஒரு கருத்து கூட எந்த ஒரு வீரரையும் இலக்கு வைத்து கூறப்பட்டதல்ல. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் லசித் மாலிங்க என்ற வீரர் தொடர்பாக நாம் குறிப்பிடவும் இல்லை. வேறு வீரர்களின் பெயர்களை குறிப்பிடவும் இல்லை. ஆஞ்சலோ மேத்யூஸ் தொடர்பிலும் இவ்வாறான கருத்து சென்றுள்ளது. அதற்காக நான் மிகுந்த வருத்தப்படுகிறேன். நான் இவ்விடத்துக்கு வந்து தெரிவிக்கும் விடயங்களை வேறு எவருக்கும் தெரிவிக்கப் போவதில்லை. எமது முன்னாள் வீராங்கனையான சுசந்திகா ஜெயசிங்க தொடர்பிலும் அவ்வாறே. அவருடன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இலங்கை அணியின் உடல் தகுதி தொடர்பாக நான் பேசியது யதார்த்தமான ஒன்று. அது தொடர்பாக யாருக்கும் கூற முடியாது. தேவையானால் போதுமான அளவுக்கு அறிக்கைகள் இருக்கின்றன. அது சார்ந்த உண்மையான விடயம் என்னவென்பதை கொண்டு வந்து காட்ட முடியும். கிரிக்கெட்டுக்கு மாத்திரமல்ல, ரகர், அடுத்ததாக வலைப்பந்தாட்டம், சகல விளையாட்டுகளுக்கும் இது பொருந்தும். இதற்கு பின்னர் விளையாட்டுத்துறை விஞ்ஞான நிறுவனத்தின் ஊடான அறிக்கையின்றி நான் எந்த ஒன்றிலும் கையொப்பமிட மாட்டேன். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.